ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம உளுந்து போண்டாவை மிக்சியிலே அரைச்சி எப்படி சாஃப்டாக எண்ணெய் குடிக்காமல் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 1 கப் உளுந்து வச்சு எப்படி இவ்வளோ போண்டா பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போண்டா பண்ணுறதுக்கு இந்த கப்பால் 1 கப் உளுந்து எடுத்தேன். அதை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். போண்டா பண்ணுறதுக்கு உளுந்தை ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம், 1 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். பாருங்கள், 1 மணி நேரத்துலேயே உளுந்து எந்தளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இதில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியை ஃபுல்லாக இப்போ வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இந்த உளுந்தை மொத்தமாக சேர்க்காம பாதி பாதியாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க. 1/4 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா சேர்த்து அரைக்க வேண்டாம். பாருங்கள், நான் ஊற வச்ச மொத்த உளுந்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாவை எடுத்து ஊற்றும்போது இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் போண்டா எண்ணெய் குடிக்காமல் சாஃப்டாக வரும். உளுந்தை மொத்தமாக அரைச்சிடாமல் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைங்க. அப்போ தான் போண்டா சாஃப்டாக வரும். இப்போ இந்த மாவோட போண்டாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப் உளுந்து மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கூட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால 1 ஸ்பூன் அளவு மட்டும் மிளகு சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கின 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்க்கும்போது தான் போண்டாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். கூடவே 1 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உளுந்து போண்டான்றதுனால பெருங்காயத்தூளை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு அரிசி மாவெல்லாம் நல்லா கலந்து வரணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையால் மாவை மிக்ஸ் பண்ணுறதை விட ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம உளுந்து மாவை மிக்சியில் அரைச்சதுனால உள்ள ஹேர் எதுவும் போகாமல் கல் மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கைவிடாமல் 1 ஸ்பூன் வச்சு உளுந்து மாவை நல்லா பீட் பண்ணி விடுங்க. ஒரே டைரெக்ஷன்லேயே கைவிடாமல் கலந்து விடுங்க. அப்போ தான் உளுந்து மாவு நல்லா உப்பி வரும். மாவு இருக்கட்டும். இப்போ போண்டாவுக்கு சட்னி ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 பல் பூண்டை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னியை கெட்டியாக அரைச்சிக்கலாம். சட்னி பாதி அரைஞ்சதும் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து அரைச்சிக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ போண்டா பொரிச்சிடலாம். பாருங்கள், மாவு நல்லா உப்பி வந்திருக்கு. எடுத்து ஊற்றும் போது இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும். போண்டா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கையில் கொஞ்சமாக தண்ணி நினச்சி இது போல் மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி விடுங்க. நான் இன்றைக்கி மினி போண்டா தான் ரெடி பண்ணுறேன். அதனால் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். நீங்கள் போண்டாவை பெருசாக போடணுன்னா மாவு கொஞ்சம் பெருசாக எடுத்து கிள்ளி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போண்டாவை பொரிச்சிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு கலர் மாதிரி உள்ளே வேகாமலே இருக்கும். 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளவே போண்டா நல்லா வெந்து பொன்னிறமாக இந்த மாதிரி வந்துடும். போண்டா நல்லா பொன்னிறமாக செவந்து பொரிஞ்சு வந்ததும் எண்ணெயை ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம போண்டாவை வெளியே எடுத்துடலாம். இது போல் வடிகரண்டி இல்லைன்னா போண்டாவை எடுத்துகிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் இல்லை டிஷ்யூ பேப்பரில் போட்டு வைங்க. எண்ணெய் ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிடும். இதே போல் மீதி இருக்க மாவில் எல்லாம் போண்டா ரெடி பண்ணிடலாம். சுட சுட சூப்பராக போண்டா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம 1 கப் உளுந்து தான் எடுத்தோம். எவ்வளோ போண்டா நமக்கு கிடச்சிருக்கு. எல்லா போண்டாவுமே வெளியே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன அளவுகளோட கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. போண்டாவை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம மிக்சியில் அரைச்சி செஞ்ச போண்டான்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
நாளைக்கு இதே போல் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.